குட் ஈவினிங்ப்பா. நான் இந்த கொஷின் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க இல்லையா? நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு கொஷின் 2 கொஷின் அனுப்பியிருந்தீங்க. அந்த கொஷினுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் கொஷின் நீங்க சீரியம் 4+ இல்லையா? சீரியம் 4+, சீரியம் 3+ எது மோர் ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஓகே, அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக சீரியம் 4+ வந்து இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு கம்ப்ளீட்டாக போயிருச்சே அப்படின்னு. அதை ஒரிஜினலாக சீரியம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா xenon configuration 4f1 5d1 6s2 இதுதான் அதோட கான்ஃபிகரேஷன் இல்லையா? ஸோ இப்போ சீரியம் 3+ஆக நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது வந்து என்னவா இருந்திருக்கும்? ஜெனானோட கான்ஃபிகரேஷன் 4f1ன்னு வந்திருக்கும் இல்லையா? அடுத்தது சீரியம் 4+ன்னு எடுத்திருந்தீங்கன்னா ஜெனானோட கான்ஃபிகரேஷன் இதுதானே ஸ்டேபிளாக இருக்கணும். அப்புறம் ஏன் இது ஸ்டேபிள்னு சொல்கிறாங்க? ஆக்சுவலாக CE3+ தான் மோர் ஸ்டேபிள். இன்னொரு விஷயம் நீங்கள் லாந்தனைடு ஆக்டினைடில் ஒன்று படிச்சிருப்பீங்க. +3ங்கிறது தான் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா எப்பயுமே அந்த லாந்தனைடு ஆக்டினைடு வரும்போது இந்த ஹையர் எனர்ஜி லெவல் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஈக்குவல் எனர்ஜி லெவலில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா 6s2ல 2 எலக்ட்ரான் கண்டிப்பாக ஃபில்லப் ஆகிருக்கும். இந்த 4fல இருக்கிற எலக்ட்ரான் 5d கேஸுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கும். தட் இஸ் மேக்ஸிமம் ஸ்டேட் இங்கே இருக்கும், D1ல இருக்கும், இல்லை 4f1 இப்படி மாற்றி அதாவது 4fல எத்தனை எலக்ட்ரான் இருந்தாலும் ஒரு எலக்ட்ரான் வந்து D ஆர்பிட்டாலில் வந்துட்டு போய்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுவீங்க. எந்த 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுவீங்கன்னா இது 2, ரைட்? இந்த டியில் இந்த எலக்ட்ரான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. தட் இஸ் ஒரு எலக்ட்ரான்ங்கிறதுனால ஹைலி அன்ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ இந்த ஒரு எலக்ட்ரானை எடுக்கிறது ஈஸி. அதனால தான் ஜென்ரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஜென்ரலாக காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஜென்ரலாக வந்து எதுக்கு லாந்தனைடு ஆக்டினைடுக்கு +3ன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 3 எலக்ட்ரானை எடுக்கிறது ரொம்ப ஈஸி. 4வது எலக்ட்ரானை எடுக்கிறது ஈவன் தோ இது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போயிருந்தாலும் ஃபார்மேஷன் ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஃபார்மேஷன் வந்து அதாவது 4வது எலக்ட்ரானை எடுக்கிறது என்னன்னா ஏற்கனவே 3 எலக்ட்ரானை எடுத்தாச்சு. அப்போது 4th அயனைசேஷன் 4th எலக்ட்ரானை எடுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப அதிகமாக எனர்ஜி கொடுக்கணும். ஈவன் தோ அது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை போகிறதா இருந்தாலும் நீங்கள் அதோட ஃபார்மேஷனுக்கே அதிகமாக செலவு பண்ணணும். ஸோ அந்த ஃபார்மேஷன் ஸ்டெபிலிட்டியில் இதை நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா GOCயில் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் இருக்கு இல்லையா? அதில் டெர்ஷியரி மெத்தில் கார்போகேட்டையான் எடுத்திருந்தோம்னா அது மோர் ஸ்டேபிள் தென் அல்லைல் பென்சைல். ஆனால் அதே இது டெர்ஷியரி எத்தில் எடுத்திருந்தீங்கன்னா லெஸ் ஸ்டேபிள் தென் அல்லைல் பென்சைல். ஏன்னா ஃபார்மேஷன் ஸ்டெபிலிட்டிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வந்துடுது. ஸோ ஃபார்மேஷன் ஸ்டெபிலிட்டியில் எது பெட்டர் ஆயிரும்னா இதுதான். ஏன்னா ஆல்ரெடி 3 எலக்ட்ரான் எடுத்தாச்சு. 4th லெவல்ங்கிறது இன்னர் லெவல். அந்த இன்னர் லெவல்லேருந்து அதாவது 6sங்கிறது அவுட்டர் லெவல். அந்த 5Dல அந்த ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குங்கிறதுனால ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இன்னர் லெவலில் இருக்கிற எலக்ட்ரானை நீங்கள் எடுக்கிறதுக்கு அதாவது 4th எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்கிறத எடுக்கிறதுக்கு நீங்கள் அதிகமான எனர்ஜி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அது இந்த எலக்ட்ரானை எடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஜெனான் கான்ஃபிகரேஷன் போகிறது தான் ஸ்டேபிள். பட் ஆனால் இந்த எலக்ட்ரானை எடுக்கிறதே கஷ்டங்கிறதுனால ஃபார்மேஷனில் கொஞ்சம் CE3+ பெட்டர் ஸ்டெபிலிட்டி. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டியை அட்டைன் பண்ணுறதை விட இந்த 4f எலக்ட்ரானை வச்சுக்கிட்டே ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குதுல அதுவே பெட்டர் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். எப்படி? ஏன்னா இங்கே அவுட்டர் எலக்ட்ரானை எடுக்கிறது ஈஸி அண்ட் தென் ஒரு எலக்ட்ரான் எடுக்கிறது ஈஸி. ஏற்கனவே கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு. 4fல ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். F வந்து எப்படி பிரியும்னா D ஆர்பிட்டால் எப்படி பிரிஞ்சிருக்கும்? T2GEG. இது ஹையர் ஸ்டாண்டர்டில் தாண்டா வரும். நீங்கள் இருந்தாலும் இப்போ கேட்குறதுனால நான் பாராட்டி உங்களுக்கு அதை சொல்கிறேன். T2GEGங்கிறதுல வரும். இங்கே 3 ஆர்பிட்டால், இங்கே 2 ஆர்பிட்டால், இப்படி தானே பிரிச்சிங்க. ஆனால் F அப்படி எப்படி பிரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1, அடுத்து 3. ஸோ லோவர் எனர்ஜி லெவலில் பாருங்கள் 1ம் இருக்கும் 4ம் இருக்கும். ஸோ மொத்தம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல 4 எனர்ஜி லெவல். அதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்துருச்சு அப்படின்னாலும் ஸ்டேபிள் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு தான். ஸோ CE3+ ஆல்ரெடி ஸ்டேபிள் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. ஒரு எலக்ட்ரான் இருந்தாலும் ஸ்டேபிள் தான். D மாதிரி கிடையாது. Dயில் அப்படி இல்லை இல்லையா? இப்போ Dயில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது இங்கே இருக்கலாம் மாற்றி போய்கிட்டே வரலாம். ஒரு எலக்ட்ரான் இருந்ததுன்னா ஈவன் தோ அது T2GEGன்னு பிரிஞ்சா கூட ஒரு எலக்ட்ரான் லெஸ் ஸ்டேபிள் தான். ஏன்னா ஹாஃப் ஃபில்டு வரல. பட் ஆனால் இங்கே ஒரு எலக்ட்ரான்ங்கிறப்போ ஒரு சிங்கிள் எனர்ஜி ஸ்டேட் இருக்கிறதுல கிட்டத்தட்ட ஹாஃப் ஃபில்டு தான் இது. ஸோ T2GEGன்னு பிரிகிற மாதிரி F ஆர்பிட்டால் இந்த மாதிரி பிரியும். 4, 3ன்னு பிரியும். அந்த 4லேயும் 1 லோவர் எனர்ஜி லெவலுக்கு போயிடும். அதில் ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கு இல்லையா? இந்த ஆர்பிட்டால் தனியாக தான் இருக்குது.
இந்த ஆர்பிட்டாலுக்கு பக்கத்துல டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் எதுவும் இல்லை, அதனால இந்த ஒரு எலக்ட்ரான்லேயே ஸ்டெபிலிட்டி கிடைச்சிருச்சு. அண்ட் தென் ஃபார்மேஷன் ஸ்டெபிலிட்டியில் பெட்டர் ஆயிடுது CE3+. ஈவன் தோ இனர்ட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போனாலும் ஃபார்மேஷன் ஸ்டெபிலிட்டியில் பெட்டர் ஆயிடுச்சு. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்டா. ஒருவேளை புரியலைன்னா திருப்பி சொல்லுங்க, நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இன்னும் வேற ஏதாவது சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பட் இதுதான் ஒரிஜினல். கொஞ்சம் நீங்க திருப்பி இதை ரீவைண்ட் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். அடுத்தது இன்னொன்று கேட்டிருந்தீங்க, புளுட்டோனியத்தில் எது ஸ்டேபிள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரெண்டாவது கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இல்லையா, புளுட்டோனியத்துக்கு ஆக்சுவலாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா ரேடான் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் 7s to 5f6 இதான அதோட ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன். இப்போ இதில் உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா +4 ஸ்டேபிளா இல்லை +3 ஸ்டேபிளா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இதில் +4 ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு பாருங்க. இப்போ +3 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து 2 எலக்ட்ரான், இதில் 1 எலக்ட்ரான், 5 எலக்ட்ரான் இருக்கணும். 5 எலக்ட்ரான்ங்கிறது இந்த FF டிரான்சிஷனில் கீழே மட்டும் ஆக்குப்பை பண்ணால் 4 எலக்ட்ரான் தான் வரணும். 5 எலக்ட்ரான்னா இங்கே 1 எலக்ட்ரான், அதாவது 5 எலக்ட்ரான் ஒருவேளை ஸ்டெபிலைட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 4 5 ரைட். இங்கே பாருங்க, டி எனர்ஜி ஸ்டேட்டு 3 இருக்கு, அதாவது டீஜெனரேட் எனர்ஜி ஸ்டேட்டு 3 இருக்கு, ஆனால் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. 5ன்னு இருக்கிறதுல அப்போ லெஸ் ஸ்டேபிளாக தான் நம்மளுக்கு கிடைக்குது. இதே இது 4 இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புளுட்டோனியம் 3+ என்னவாயிரும் அப்படின்னா 5f5ன்னு இருக்கும். இந்த கேஸில் 5f4ன்னு ஆயிடுது. 4ன்னு வந்துருச்சுன்னா எஃப்எஃப் டிரான்சிஷனில் என்ன ஆகும், எஃப்எஃப்ல 2 லெவல் இருக்கு, கீழே இருக்கிற லெவலில் மட்டும் 4 எலக்ட்ரான். பாருங்க, ஹாஃப் ஃபீல்டு ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு. ஒரு எனர்ஜி லெவல், ஒரு சப் எனர்ஜி லெவலுக்கு மட்டும், அதாவது லோவர் எனர்ஜி லெவலுக்கு மட்டும் ஹாஃப் ஃபீல்டு ஸ்டெபிலிட்டி. அதனால புளுட்டோனியம் 4+ தான் ஸ்டேபிள், 3+ ஸ்டேபிள் கிடையாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்டா. அப்புறம் இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இல்லையா, அந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கொஸ்டினில் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க இம்பியூர் K2CrO4 எடுத்திருக்காங்களாண்டா, அது CrO2Cl2 மாறிடுச்சு. அதுக்கப்புறமா திருப்பி ஹைட்ராலைசிஸ் பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா 1 கிராம் AgCl கிடைச்சிருக்கு. அப்போ அதில் உள்ள பர்சன்டேஜ் ஆஃப் இம்பியூரிட்டி என்ன, பர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ K2CrO4 ஃபஸ்ட்டு என்னவா மாறும் அப்படின்னா K2Cr2O7 மாறணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு K2CrO4 இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் மீடியம். உங்களுக்கு தெரியும் அசிட்டிக் மீடியத்தில் நான் இது உங்களுக்கு வந்து எதில் சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். நம்ம நோட்ஸ் எடுத்து பாருங்கள். Cr+6 ஆக்சரேஷன் ஸ்டேட் K2Cr2O7ல் அசிட்டிக் மீடியம் யூஸ் பண்ணிங்கன்னா K2Cr2O7 மாறிடும். ஸோ இது என்னவா இருக்கும், 2 இது எடுத்திருந்தீங்கன்னா தான் இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குடா. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டாக்கியோமெட்ரிக் தேவையில்லை. ஸோ 2 K2Cr2O7 எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு K2Cr2O7 கிடைச்சிருது. இப்போ K2Cr2O7 இருக்கு இல்லையா, இது என்ன செய்யும் அதே அசிட்டிக் மீடியத்தில் அப்படின்னா குரோமைல் குளோரைடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இங்கே CrO2Cl2 இதுக்கு ஆக்சுவலாக ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பேஸ் பண்ணி தான் ஃபார்முலா பண்ணணும். ஆனால் இது தேவையில்லைடா உங்களுக்கு, ஏன்னா குரோமைல் குளோரைட் ப்ரிப்பரேஷனுக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா 2 குரோமியம் இருக்குது, ஏன்னா அது பண்ணிங்கனாலும் அப்படி தான் வரும். இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அது தேவையில்லை. ஏன்னா இந்த ரியாக்ஷனுக்கு நம்மளுக்கு கொஸ்டின் பார்ட்டே வேறு. ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு நம்ம எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அதுக்கு டைம் இருக்கும். பட் இதுக்கு டைம் இருக்காது இல்லையா. ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா K2CrO4 K2Cr2O7 அசிட்டிக் மீடியத்தில் மாறும். அதாவது ஆரஞ்சு கலரு, அதாவது எல்லோ கலர் ஆரஞ்சு கலராக மாறும். இதுதான்ப்பா எல்லோ கலர், இது ஆரஞ்சு கலராக மாறும். நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த நோட்ஸில். அது ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். அதே மாதிரி குரோமைல் குளோரைட் ப்ரிப்பரேஷனும் ரொம்ப முக்கியம். ஏன் குரோமைல் குளோரைட் ப்ரிப்பரேஷனா, அந்த குரோமைல் குளோரைட் வந்து கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் குளோரினுக்கு குரோமைல் குளோரைட்னு ஒன்று வரும் எங்கள் லெபார்டரிக்கு அனாலிசிஸில் Cl- பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் குரோமைல் குளோரைட் பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதா. இதுதான் அதோட ப்ரிப்பரேஷன். ஸோ குரோமைல் குளோரைடு இதில் ப்ரிப்பேர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருங்க ஒரு நிமிஷம் நல்லா பார்த்துக்கலாம். தட் மீன்ஸ் அந்த கொஷினில் இந்த குரோமைல் குளோரைடை அவங்க எடுத்து AgNO3 HNO3 கூட சேர்க்கும்போது அவங்களுக்கு AgCl precipitate ஆகுது. ஸோ CrO2Cl2 இது கூட ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது AgNO3 HNO3 சேர்க்கும்போது AgCl கிடைக்குது இல்லையா. ஸோ அப்போ 2 மாலிகுல் ஆஃப் எடுத்திருந்துருக்கணும். ஸோ 2 மாலிகுல் AgCl ஃபார்ம் ஆகிருந்திருக்கணும், ரைட்.
ஸோ இப்போ ஒரு குரோமில் 1 கிராம் தான் இதில் ஃபார்ம் ஆயிருதுன்னு சொல்லியிருந்தாங்க. AgCl 1 கிராம் தான் ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. இது 1 கிராம் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவுங்கிறத பார்ப்போம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு? கிவன் வெயிட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட். ஸோ AgClோட மாலிகுலர் வெயிட் 143.5ன்னு நினைக்கிறேன்டா. ஐ திங்க் 108 அடுத்து 35.5. 108 ப்ளஸ் 35.5 ரைட், கரெக்ட் தான். ஸோ 143.5 1 டிவைடட் பை, இப்போ 1 கிராம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதை நம்பர் ஆஃப் மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1 டிவைடட் பை 143.5. இதுதான் இந்த பக்கம் இருக்கிற நம்பர் ஆஃப் மோல்ஸ். இங்கே 2 எடுத்திருந்தீங்கன்னா இங்கே 1 இருந்திருக்கும். அப்போ இங்கே 1 டிவைடட் பை 143.5 எடுத்திருந்தீங்கன்னா என்ன இருந்திருக்கும்? இது அதில் பாதி தான் இருந்திருக்கும். ஸோ 1 டிவைடட் பை 143.5 டிவைடட் பை 2ன்னு வரும். டினாமினேட்டரில் ரெண்டுமே இருக்கிறதுனால இப்படி எழுதிக்கிடலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு உள்ளே இருந்த ஒரிஜினல் குரோமைல் குளோரைடோட மோல்ஸ். இப்போ பாருங்க, குரோமைல் குளோரைடு 2 எடுத்திருந்தீங்க அப்படின்னா K2Cr2O7 எத்தனை இருந்திருக்கும்? 1 மோல் இருந்திருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது 2 எடுத்திருந்தீங்கன்னா 1 மோல் இருந்திருக்கும். அப்போனா இது எவ்வளோ வரும்? 1 பை, ஆக்சுவலாக இது எவ்வளோ இருந்திருக்கு? 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 143.5. இதுக்கு மறுபடி டிவைடட் பை 2 போட்டிருங்கன்னா தான் 1 கிடைக்கும் இல்லையா? ஸோ 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 2 4ன்னு ஆயிரும். 4 இன்ட்டு 143.5. இதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் K2Cr2O7. இப்போ அடுத்த கேஸ், இந்த கேஸில் பாருங்கள், இது 1 மோல் எடுத்திருந்தா இது 2 மோல். அப்போது என்ன பண்ணணும்? இதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு? 1 டிவைடட் பை 4 இன்ட்டு 143.5. அப்போ இதுக்கு வேணும்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போனா 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 143.5 தான் ஒரிஜினலாக நம்ம எடுத்ததில் இருந்த மோல்ஸ். K2Cr2O4ஓட நம்பர் ஆஃப் மோல்ஸு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை வச்சு கிவன் வெயிட் கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போமா? இதோட குரோமியத்துக்கு 52 கொடுத்துட்டாங்கடா, பொட்டாசியத்துக்கு 39 இல்லையா? ஓகே, மொத்தமாக மாறிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதில் கிவன் வெயிட் எவ்வளோ வருதுங்கிறத பார்க்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் will be equal to given weight divided by molecular weight. இப்போ number of moles of K2Cr2O4 1 by 2 into 143.5. given weight தெரியாது, molecular weight ஒரிஜினலாக அதுக்குள்ளே எவ்வளோ வெயிட் இருந்திருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ molecular weight எவ்வளோ K2Cr2O4க்கு எவ்வளோன்னு பார்த்துக்கலாமா? 2 into 39, Crக்கு 52, 48, ரைட்? இல்லை 48 இல்லை, 64 அப்படின்னா இது எவ்வளோ வருது? K2Cr2O4ஓட மாலிகுலர் வெயிட் 39, 64 இல்லையா? 194 வருதுப்பா இப்போ. அப்போ கிவன் வெயிட் எவ்வளோ இருந்திருக்கணும்? 194 டிவைடட் பை 2 இன்ட்டு 143.5. டிவைடட் பை 2 டிவைடட் பை 143.5. 0.6759. 0.6759ங்கிறதுல 0.676ன்னு எடுத்துக்கிறேன். சரி, ஒரிஜினல் வெயிட் அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க? நம்மளுக்கு உள்ளே இருந்தது 1 கிராம் எடுத்திருந்திருக்காங்கப்பா. உள்ளே இருந்திருக்கிறது ஆக்சுவலாக நீங்கள் 1 கிராம் எடுத்திருந்திருக்கீங்க. ஆனால் அது எவ்வளவுக்குரிய ரியாக்ஷன் கொடுத்துருக்கு? 0.0676க்குரிய ரியாக்ஷனை தான் கொடுத்துருக்கு. அப்போ 100 எடுத்திருந்தீங்கன்னா எவ்வளோ இருந்திருக்கும்? ஸோ 0.676 இன்ட்டு 100 டிவைடட் பை 1, தட் வில் பி ஈக்குவல் டு 67.6%. பார்க்கலாமா? செக் பண்ணி பார்க்கலாமா? எஸ், 68% புரியுதுன்னு நினைக்கிறேன்டா. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புரியலைன்னா திருப்பி எந்த இடத்துல புரியலையோ, இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்படி இல்லை வீடியோ போட்டு தான் பண்ண வேண்டியிருக்குன்னா வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தேங்க்யூடா.